Hi students, welcome to Ranga Mathematics YouTube channel. In this video, we are going to discuss about the topic probability, which is one of the 10th standard topic. இந்த டாபிக் வந்து நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இந்த டாப்பிக்கில் ஏன் புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படின்ற முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் படித்தாலே அட்லீஸ்ட் 70 to 75% மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. கொஸ்டின்ஸ் கேட்குறதும் அப்படி இல்லை. அவங்க எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த யூனிட்டை இனி வர எல்லா யூனிட்டுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எப்படி படிக்க போகிறோம். அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட ஃபியூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம்னா நம்ம கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சே படிக்கலாம். ரைட். ஸோ ப்ராபபிலிட்டி we are going to discuss in this unit introduction, classical definition and addition theorem. Introduction, classical definition and addition theorem. First, introduction. In introduction, we are going to look out a basic concept, approach and types. 3 different approaches. Basic concept, you should understand the basic concept of the probability, and then you should understand the classical and empirical approaches. Finally, you should understand the types of events in probability. To understand the notion of the probability, we look into some real life situation that involves some results of uncertainty. நம்ம ரியல் லைஃபோட எல்லா விஷயத்தையுமே நம்ம கார்லேட் பண்ணி படித்தோம்னாலே நம்மளுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிடும். எல்லா விஷயமே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போது ப்ராபபிலிட்டினா என்ன, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாப்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கரோனா வைரஸ் பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்குறதுன்றது இதுவரையில் கண்டுபிடிக்கலை. இது ஒரு வேர்ல்டு லெவல் இஷ்யூ. அப்போ இதுவரையில் கண்டுபிடிக்கலைன்றப்ப இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த கரோனா பேஷண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்களோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கொரோனா வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக செயல்பட வைப்பாங்க. அப்படி அந்த நோய் எதிர்ப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில மெடிக்கல் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சம் டேப்லெட்ஸ், இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கொடுத்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணி கரோனா டிசீஸ்லேருந்து அந்த பேஷண்ட்டை பார்க்குறப்ப ஒரு 100 பேஷண்ட் எடுத்துக்குவோம். 100 பேஷண்ட்டுக்கு ஒரு 70 to 80% ஆஃப் பேஷண்ட் க்யூர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி க்யூர் ஆனாங்களோ அந்த ட்ரக்ஸை நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்படி இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப எந்த ட்ரக்ஸ் பெஸ்ட்டுன்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல் ஆர் ஹாப்பி டு யூஸ் த ட்ரக்ஸ், எல்லாரும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சக்ஸஸ் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, சக்ஸஸ் பர்சன்டேஜ், அதைத்தான் நம்ம ப்ராபபிலிட்டிக்கான எக்ஸ்பிளனேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் thus a way of quantifying or measuring uncertainty. ஒருத்தர் ஒரு அன்சர்டைனிட்டி சுச்சுவேஷனில் அவர் எடுக்கிற முடிவு இந்த ப்ராபபிலிட்டி ஹெல்ப்போடையே இருக்கும். இப்படி மெஷர் பண்ணுற மெத்தட் தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், பிளேயிங் கார்ட்ஸ். பிளேயிங் கார்ட்ஸ்னாலே நம்மளுக்கு கார்ட்ஸில் 52 கார்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். பிளேயிங் கார்ட்ஸ், இந்த கார்ட்ஸை வச்சு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 52 கார்ட்ஸ். இந்த 52 கார்ட்ஸை 4 டிஃப்ரெண்ட் டைப்பாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. we have the 4 different types. ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ்லையும் 13 கார்டு இப்படி இருக்கும். ஒவ்வொரு 13 கார்டு 4 into 13 52 கார்ட்ஸ் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு 13 கார்டு ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் 13 கார்ட்ஸ் ரெட் சூட்டில் தான் இருக்கும். அது டைமண்ட் இந்த சேஃபில் இருக்கும். டைமண்ட் அதுவும் ரெட் கலர் தான்.
தேர்ட் 13 கார்ட்ஸ் பிளாக் சூட்ஸில் இருக்கும், அது கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் 13 கார்ட்ஸ் பிளாக் சூட்ஸில் இருக்கும், இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 13 கார்ட்ஸு ஃபஸ்ட்டு 13 கார்ட்ஸு இது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 13 கார்ட்ஸில் நீங்கள் ஆஸ் 2 3 4 5 6 7 8 9 10 நெக்ஸ்ட்டு ஹிங்கு கியூன் ஜாக்கி ஹிங்கு கியூன் ஜாக்கி டோட்டலி 13 கார்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சூட்ஸ் ரெட் சூட்ஸு டைமண்டில் அதே ஆஸ் 2 3 4 5 6 7 8 9 10 இந்த சூட்ஸில் இருக்கும் கே கியூன் ஜாக்கி. இதே மாதிரி பிளாக் சூட்ஸில் கிளப்பும் ஆஸ் 2 3 4 5 6 7 8 9 10 கிங் கியூன் ஜாக்கி இது மாதிரி இருக்கும். ரைட். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்கலாம்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கியூன் அஸ் எ ஹார்ட்? கியூனாக இருக்கணும், அது ஹார்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, கியூன் அப்படின்னோடனே எல்லாத்துலேயுமே ஒரு கியூன் இருக்கும். 4 சூட்ஸ்லேயுமே ஒரு கியூன் இருக்கும், 4 சூட்ஸ்லேயுமே கியூன் இருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கியூன் அஸ் எ ஹார்ட்டில் இருக்கிற ஹார்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹார்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கியூன் அண்டு அது ஹார்ட்டாக இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு 13 கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு தான் ஹிங்குன்ற ஒரு கார்டு. ஹிங்குன்றது ஒன் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் 13 கார்ட்ஸு ரெட் சூட்ஸு அண்டு ஹார்ட்டில் இருக்கிற ரெட் சூட்ஸு. ஹார்ட்டில் மொத்தம் ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும், ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 13க்கு ஒரு கார்டு ஹிங்காக இருக்கும். இப்படி ஃப்ராக்ஷன் வேல்யூவாக நம்ம ப்ராபபிலிட்டியை மாற்றி கொடுத்துக்கலாம். ரைட். இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இப்படி கேட்கலாம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கியூன் அஸ் எ ரெட் கார்டு? கியூனாக இருக்கணும், அது ரெட் கார்டாக இருந்தால் போதும். ஹார்ட்லேருந்து ரெட்டு, டைமண்ட்ஸ்லேருந்து ரெண்டு ரெட் கலரு இருக்குது. ஹார்ட்லேருந்து ஒரு ரெட் கியூனு, டைமண்ட்லேருந்து ஒரு ரெட் கியூனு, 2 ரெட் கியூன். அப்போ டோட்டலி 26ல் அவுட் ஆஃப் 26லேருந்து 2 கியூன்ஸ் ரெட் சூட்டில் இருக்கும். அப்போ ஸோ 2/26 இப்படி நம்ம பண்ணுறது தான் நம்ம ப்ராபபிலிட்டி வேல்யூ. இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை இப்படி மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஐ ஹோப் இந்த 52 கார்ட்ஸ் பிளேயிங் கார்ட்ஸை வச்சு உங்களுக்கு இதனோட வெரைட்டிஸ் இதெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணுறன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Go to the next. Basic ideas completed. Next, some important terms related to the probability. Some important terms related to the probability. Some important terms related to the probability. Probability சம்பந்தமான some important definitions terms எல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். வாட் இஸ் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்? Random experiment means a random experiment is one in which the exact outcome cannot be predicted before conducting the experiment. அதுக்கு பேர் தான் நம்ம random experimentன்னு சொல்லுவோம். So we cannot predict the exact outcome of this experiment. This is called the random experiment. எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது ஒரு சோதனை, அதுவும் ஒரு சமவாய்ப்பு சோதனைன்னு சொல்லுவாங்க. இந்த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன அவுட்கம் கிடைக்கிது அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தான் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Go to the next. Trial. What is trial? Trial, rolling a dice and tossing a coin are trials. Rolling a dice and tossing a coin are trials. A trial is an action which result is one or several outcomes. Trial அப்படின்றது ஒரு ஆக்ஷன். இதிலிருந்து இந்த ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன்லேருந்து நம்மளுக்கு சம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி எடுக்கிற ஒரு ஆக்ஷனுக்கு பேர் தான் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையல்ன்றது ஒரு முயற்சி. ஸோ ஒரு முயற்சி ட்ரையல்ன்றது ஒன் ஆர்
மோர் தென் ஒன் ரிசல்ட்டை தரக்கூடியது தான் இங்கே ட்ரையல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அவுட்கம். வாட் இஸ் அவுட்கம்? What is outcome? So when tossing a coin we get head or tail. When tossing a coin we get head or tail. When rolling a dice we get 6 spaces, 1 or 2 or 3 or 4 or 5 or 6. இது மாதிரி டைஸ்க்கு 6 spaces இருக்கும். அப்போ இந்த 6லேருந்து ஏதாவது ஒன்று விழுகும். அப்படி நம்மளுக்கு கிடைக்கிற அதனோட அவுட்கமுக்கு பேர் தான் நம்ம ஸோ கிடைக்கிற அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் அவுட்கம்னு சொல்கிறோம். ஹெட் அண்ட் டெய்ல் ஆர் கால்டு அவுட்கம். டைஸாக இருந்துச்சுன்னா 1 2 3 4 5 6 ஸ்பேஸ்ன்றது என்னோட அவுட்கம். த ரிசல்ட் ஆஃப் த ட்ரையல் இஸ் கால்டு அன் அவுட்கம். த ரிசல்ட் ஆஃப் த ட்ரையல் இஸ் கால்டு அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சாம்பிள் பாயிண்ட். வாட் இஸ் சாம்பிள் பாயிண்ட்? ஸோ வென் டாஸிங் எ காயின் ஹெட் ஆர் டெய்ல் ஆர் சாம்பிள் பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம காயினை டாஸ் பண்ணுறோம். அப்போ சாம்பிள் பாயிண்ட்னா ஹெட்டு டெய்லுன்றது தான் சாம்பிள் பாயிண்ட். டைஸை டாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6ன்ற ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸ் தான் என்னோட சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற அவுட்கம் ரிசல்ட்டை அவுட்கம்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது ட்ரையல்னு சொல்லுவோம். அப்போ கிடைக்கிற ஒவ்வொரு அவுட்புட்டையும் நம்ம சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த சாம்பிள் பாயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் சாம்பிள் ஸ்பேஸ். இன் எ சிங்கிள் toss of a coin the collection of sample points is given by S is equal to HT. இப்போ ஒரு சிங்கிள் காயினை டாஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்கம் HTன்னு கிடைக்கும். ஹச்ன்றது சாம்பிள் பாயிண்ட்டு, டீன்றது இன்னொரு சாம்பிள் பாயிண்ட்டு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணால் இது, 2 காயினை டாஸ் பண்ணால் என்னோட அவுட்கம் என்னவாக இருக்கும்? when you tossing 2 coins, ஒரு காயினை டாஸ் பண்ணுறப்ப நம்மளோட அவுட்கம். ஸோ when tossing a single coin, ஒரு சிங்கிள் காயினை டாஸ் பண்ணால் ஹெட்டு டெய்லுன்னு கிடைக்குது. ரைட். again tossing the same coin, otherwise you can toss a 2 coins. ரெண்டும் ஒன்று தான். ஒரு காயினை ஒரு தடவை டாஸ் பண்ணுறது, ஒரு காயினை டாஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு காயினை 2 times டாஸ் பண்ணுறதும் 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ரைட். ஒரு காயினை டாஸ் பண்ணால் இது மாதிரி அவுட்கம் HTன்னு கிடைக்கும். திரும்ப அதை எடுத்து டாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுறப்ப ஹெட் கிடச்சிருந்தா செகண்ட் டைம் ஹெட்டு கிடைக்கலாம் ஆர் டெய்ல் கிடைக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுறப்ப நீங்கள் டெய்ல் கிடச்சிருந்ததுன்னா செகண்ட் டாஸ் பண்ணுறப்ப ஹெட்டு கிடைக்கலாம் ஆர் டெய்ல் கிடைக்கலாம். அப்போ இதுதான் என்னோட சாம்பிள் பாயிண்ட்டு. ஹெச்ன்னு சொல்லுவோம் ஒரு சாம்பிள் பாயிண்ட். HTன்றது செகண்ட் சாம்பிள் பாயிண்ட், THன்றது தேர்ட் சாம்பிள் பாயிண்ட், TTன்றது fourth sample point. These are all sample points. Now collect these sample points and define in செட்டுக்குள்ளே டிஃபைன் பண்ணுங்கள். HT, TH and HT. ரைட். TH and HT. இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? சரி, TH finally TT. So tail. Right. So this is the sample point, this is sample space அப்படின்னு சொல்லுவோம். ரைட். சாம்பிள் பாயிண்ட், சாம்பிள் ஸ்பேஸ். இதே மாதிரி ஒரு தடவை ஒரு டைஸை டாஸ் பண்ணால், ஒரு டைஸை ரோல் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் என்னவாக இருக்கும்? 1 2 3 4 5 6 இது மாதிரி கிடைக்கும். இப்போ 2 டைஸை டாஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் சாம்பிள் பாயிண்ட்? ஒரு தடவை டாஸ் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற அவுட்கம் 1 2 3 4 5 6 இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணுறப்ப சப்போஸ் 1ன்றது கிடச்சிருந்ததுன்னா செகண்ட் டாஸ் பண்ணுறப்போ 1 கிடைக்கலாம், இல்லை 2 கிடைக்கலாம், இல்லை 3 கிடைக்கலாம். அப்போ அதை இப்படி எழுதிக்கலாம். 1,2 1,2 1,3 ஆர் 1,4 1,5 1,5 1,6. சப்போஸ் ஃபஸ்ட்டு டைம் 2 கிடச்சிருந்தா ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுறப்ப ரோல் பண்ணுறப்ப செகண்ட் டைம் 1 இருக்கலாம், செகண்ட் டைம் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், செகண்ட் டைம் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணுறப்ப 3 கிடச்சதுன்னா செகண்ட் டைம் டாஸ் பண்ணுறப்ப 1 இருக்கலாம். ஸோ 32 இது மாதிரி கண்டினியூ பண்ணலாம். 33 33
3 4 3 5 3 6 3 6 etc. Finally 6 1 6 2 6 3 6 3 6 4 6 5 6 6. இதான் என்னோட டோட்டலி அவுட்கம் 36 நம்பர் ஆஃப் அவுட்புட் கிடைச்சிருக்கும். 36 நம்பர் ஆஃப் அவுட்புட்னு கிடைச்சிருக்கும். ரைட்? ஓகே. Go to the next definition. What is event? What is event? Eventனா என்ன? ரைட்? ஈவெண்ட்ன்றது சிம்பிள். எனி சப்செட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அன் ஈவெண்ட். சாம்பிள் ஸ்பேஸ்னால் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் சப்செட் எடுங்க. வென் டாஸிங் எ காயின். இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் ப்ராப்பராக கொடுத்துருக்குறோம். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட், சாம்பிள் ஸ்பேஸ் அண்டு சாம்பிள் சம் ஈவெண்ட். ஈவெண்ட்ன்றது சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். டாஸிங் ஏ அன்பயாஸ்டு காயின். ஒரு காயினை டாஸ் பண்ணுறப்ப வாட் இஸ் அன்பயாஸ்டு? ஒரு உண்மை காயின். ஒரு உண்மை காயின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் சார் உண்மை காயின் தவிர வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒருவேளை ஒரு காயின் ரெண்டு ஸ்பேஸுமே ஹெட்டுன்னு இருந்துச்சுன்னா அது செல்லா காசு. அது மாதிரி அந்த காயின் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க டாஸிங் அன்பயாஸ்டு காயின் ஒன்ஸ். அன்பயாஸ்டு காயின்ஸை ஒரு தடவை டாஸ் பண்ணால் இது மாதிரி எனக்கு ஹெச்டின்ற அவுட்புட்டு, அந்த அவுட்புட்டு தான் சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாம்பிள் ஸ்பேஸு. அப்போ இதுலேருந்து சப்செட் ஹச்ன்றது ஒரு சப்செட் எடுத்துக்கலாம் செட்டு, டீன்றது ஒரு சப்செட்டு. செட்டுன்ற டெஃபினேஷன்லேருந்து ஹச்டி இதுதான் என்னோட ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட் வென் டாஸிங் அண்ட் அன்பயாஸ்டு காயின் டுவைஸ் டாஸ் பண்ணால் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுதான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸாக இருக்க போது. இதோட சப்செட்டு ஹெச்டி, ஹச்ஹெச், டிஹெச், டிடி இதெல்லாம் என்னோட ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். வென் ரோலிங் அண்ட் அன்பயாஸ்டு டைஸ் ஒன்ஸ். ஒரு தடவை டைஸை ரோல் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் இதுதான் இருக்கும். 1 2 3 4 5 6 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து சப்செட் எடுங்க. 1 3 5 3 4 5 6 நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம் 6. ஸோ 4 அலோன் 4 இதெல்லாம் சப்செட்டுன்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ இந்த சப்செட்டுக்கு பேர் தான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். சம் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். வென் ரோலிங் அண்ட் அன்பயாஸ்டு டைஸ் டுவைஸ் டாஸ் பண்ணால் ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். டுவைஸ் டாஸ் பண்ணால் இது மாதிரி என்னோட அவுட்புட் கிடைக்கும். இது மாதிரி என்னோட அவுட்புட் கிடைக்கும். அப்போ சம் சப்செட்ஸு இது மாதிரி எடுத்துக்கலாம். அந்த சப்செட்டுக்கு பேர் தான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். சப்செட்டுக்கு பேர் தான் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? Go to the next definition. Equally likely event. What is equally likely event? Equally likely event. Two or more events are said to be equally likely. Two or more events are said to be equally likely event. Equally likely if each one of them has an equal chance of occurrence. Equal chance of occurrence. அப்போ 2 or more ஈவெண்ட்ஸை நம்ம எப்போ ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோன்னா, நம்ம கிடைக்கிற அந்த ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வென் டாஸிங் அ காயினை டாஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹெட்டு டெய்லுன்ற 2 அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட்டுக்கு ஹெட்டுக்கும் சான்ஸு டீக்கும் ஆன சான்ஸு ரெண்டுத்துக்கே சமமான சான்ஸ் தான், ஈக்குவல் சான்ஸ் தான். ஹெட்டு தான் அதிக தடவை விழுகும், டீ விழுகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னால சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான் இருக்குது. அந்த சான்ஸை நம்மளுக்கு 1/2 2 அவுட்புட்டில் ஒரு சான்ஸ் ஹெட்டுக்கு, ஒரு 2 அவுட்புட்டில் ஒரு சான்ஸு டெய்லுக்கு ஈக்குவல் சான்ஸ். ரெண்டுத்துக்குமே இதோட ஆஃப் இதுவும் ஹாஃப்னு தான் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறத அதுக்கான சான்ஸு ஈக்குவல் சான்ஸாக இருக்கிறது தான் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். நம்மளோட அவுட்புட்டை அதை தானே ஈவெண்ட் சொல்லுவோம். சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற அவுட்புட்டு சப்செட்டை தான் நம்ம ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட்? நெக்ஸ்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஈக்குவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். 2 or more event are said to be mutually exclusive. எப்பயுமே ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்னாலும் சரி, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு மேலே இருக்கிற ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இந்த ரெண்டையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். 2 or more events are said to be mutually exclusive events if the occurrence of the one event prevents the occurrence of the other event. ஒரு ஈவெண்ட்டு அக்கர் ஆகிறத இன்னொரு ஈவெண்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகிறத இன்னொரு ஈவெண்ட் ப்ரிவென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஹெச்டின்ற 2 ஈவெண்ட்டு ஹச் விழுந்துச்சுன்னா டி விழாது, டி விழுந்துச்சுன்னா ஹச் விழுகாது. அப்போ ஹச் ப்ரிவென்ட் த டி, டி ப்ரிவென்ட்ஸ் த
H. இதுக்கு பேர் தான் mutually exclusive. This is called a mutually exclusive event. Now complementary event. Now what is complementary event? Complementary event we know very well. H விழுந்துச்சுன்னா அதனோட காம்ப்ளிமெண்ட்ரி டெய்ல். டெய்லுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி H. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக மழை பெய்யுது அப்படின்றத ஒரு ஈவெண்ட்டை நம்ம ஸோ ரெயின்ஸ் டுடே அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட் ரெயின் டுடேன்றது ஒரு காம்ப்ளிமெண்ட், அதனோட காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். Let E be an event of a random experiment and S be its sample space. சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிற சப்செட்டு தான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஈவெண்ட் செட் ஆஃப் செட் கண்டெய்னிங் ஆல் அதர் அவுட்கம்ஸ் விச் ஆர் நாட் இன் ஈவெண்ட்டு. தட் இஸ் நம்ம ஈவெண்ட் எதை எடுத்துக்கிறோமோ அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற அந்த ஈவெண்ட்டை தவிர இருக்கிற மீதி சப்செட்டுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸோ ப்ரீவியஸ் பார்த்த இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஹச்டி, ஹச்டி, ஹச்ஹெச், டிஹெச் இதெல்லாம் சம் ஈவெண்ட்ஸு. அப்போ ஈவெண்ட்ஸு என்னோடய ஈவெண்ட்ஸ் ஹச்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை தவிர இருக்கிற மீதியெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட். Next, go to the next exhaustive event. What is exhaustive event? Let event E1, E2, etc. En are exhaustive events if their union is the sample space. E1, E2, En, etc. En are exhaustive events if their union is the sample space. For example, dice toss பண்ணா என்னோட sample space இதுவாக தான் இருக்கும். 1 2 3 4 5 6. Now what is the exhaustive event question? அப்போ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா எத்தனை ஈவெண்ட் எடுத்துக்கிறோமோ அத்தனை ஈவெண்ட்டையும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ் கிடைக்கணும். அதான் சொல்கிறாங்க. ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் எனக்கு எஸ்ன்ற சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிது அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக இது மாதிரி 2 ஈவெண்ட்ஸ் எடுத்துருக்கிறோம். E1 is equal to 1 2 3, E2 is equal to 4 5 6. ரெண்டு யூனியன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 is equal to sample space கிடைச்சதா. So E1 E2 is exhaustive event. Not exhaustive event, E1 is equal to 1 2 னு வச்சுக்குவோம். E2 is equal to 4 5 னு வச்சுக்குவோம். Union of E1 E2 is equal to 1 2 4 5 which is not equal to S. Since so 6ன்றது மிஸ் ஆகுது, 3ன்ற ஒரு பாயிண்ட்டும் சாம்பிள் பாயிண்ட்டும் மிஸ் ஆகுது. ஸோ விச் இஸ் நாட் அ திஸ் E1 E2 இஸ் நாட் அ exhaustive event. Next, sure event. What is sure event? The sample space of a random experiment is called a sure or certain event as any one of its elements will surely occur in any trial of experiment. sure eventன்றது நம்ம எந்த ஒரு ட்ரையல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட்டு காயினை டாஸ் பண்ணால் ஹெட்டுன்னு சொல்லிடலாம், டெய்லுன்னு. இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் விழ வாய்ப்பு கிடையாது. ஸோ ஹச் அண்ட் டி ஆர் ஷியோர் ஈவெண்ட். வென் ரோலிங் எ டைஸ் 1 2 3 4 5 6 ஆர் ஷியோர் ஈவெண்ட்ஸ். அதை தான் சொல்கிறோம். இம்பாசிபிள் ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு நடக்காத ஒரு நிகழ்வு தான் இம்பாசிபிள் ஈவெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஈவெண்ட் விச் வில் நாட் அக்கர் ஆன் எனி அக்கௌண்ட் இஸ் கால்ட் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஒரு நடக்காத ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நடக்காததுன்னா கண்டிப்பாக டைஸ்னால் 6 ஸ்பேஸ் இருக்கும், 7ன்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குமா, நோ சான்ஸு. அப்போ அது ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இம்பாசிபிள் ஈவெண்ட் டினோட்டட் பை பை. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதனோட கிளாசிக்கல் டெஃபினேஷன்ஸ் அப்ரோச்சஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் based on problems we can discuss on next video. Thank you.